திரு அவையின் தலைமகள் என்று போற்றப்படும் பிரான்ஸ் நாட்டில் எழில்மிகு சான்ஸ் நகரில் இறை பக்தியும் கனிவும் நிறைந்த பெற்றோருக்கு இரண்டாவது மகனாக 18/8/1806 அன்று மண்ணில் அவதரித்தார் நம் தந்தை லூயிஸ் அவேனியன் துப்பி அடிகளார். இயேசு சபை மற்றும் அகஸ்டின் சபை குருக்கள் நடத்திய கல்வி நிறுவனங்களில் முறையே தொடக்க மற்றும் உயர்கல்வி கற்றார். படைத்த பரம்பொருளுக்காய் பணியாற்ற வேண்டும் என்ற உந்துதலால் தம் 23ஆம் வயதில் 1829ஆம் ஆண்டு சான்ஸ் மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆண்டவரின் பணியை தொடங்கினார். கொடுக்கப்பட்ட பலவிதமான பணிகளை முனைப்புடன் சிறப்பாய் செய்து முடித்தார். பின்தங்கிய நாடுகளுக்கு சென்று இறை பணியாற்ற வெகுவாய் ஆசித்தார். உடல் வலிமையில் குறைந்தவராயினும் மன வலிமையில் உயர்ந்திருந்ததைக் கண்ட ஆயரும் அதற்கு அனுமதி அளித்தார். அவ்வாறே 1831 ஜூலை 4ஆம் நாள் இந்தியாவை நோக்கிய நம் தந்தையின் கடல் பயணம் தொடங்கியது. மறைபரப்பு பணியில் இருந்த தளரா தாகம் தந்தை அவர்களை இனம் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து, கடல் கடந்து பயணிக்க தாங்குதலாய் அமைந்தது. 9 மாத கடல் பயணத்திற்கு பின் 1839 ஏப்ரல் 9 புதுச்சேரி வந்தடைந்த மாமனிதரை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் ஹெர்பர்ட் மற்றும் அந்நிய வேத போதக சபை குருக்கள் மகிழ்வுடன் வரவேற்றனர். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். தம் சிந்தனைகளுக்கு புத்தக வடிவம் படைத்தார். பல முக்கிய பொறுப்புகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அனைத்திலும் ஆற்றலின் ஊற்றாய் ஆவியின் அருளால் அருமையாய் செயல்பட்டார். சிறப்பாக மிஷன் பிரஸ் அதிபராக பல்லாண்டுகள் அவர் செய்த எழுத்து மற்றும் அச்சுப்பணி ஒப்பிட முடியாதது. அடர்ந்த ஞானம், ஆழ்ந்த சமயப்பற்று, தீவிர செயல்திறன், வற்றாத ஆர்வம் இவை அனைத்தும் ஒருங்கே பெற்ற நம் தந்தையின் இயல்புகளை நுகர்ந்த மறைமாவட்ட ஆயர் கிளமெண்ட் போனோன் ஆண்டகை 1844 நடந்த குருக்கள் பேரவைக்கான அனைத்து ஏற்பாடு பணிகளையும் நம் தந்தையை செய்ய பணித்தார். விடியலின் கீர்த்தனம் விளைந்ததும் இங்குதான். ஆணாதிக்கத்திற்கு அந்நாட்களில் ஆளாகி அடிமைகளாக பெண்கள் வாழும் சூழலில் பெண் கல்வி மட்டுமே இந்நிலையை மாற்றும் மந்திரம். பெண் கல்வி கற்றால் மட்டுமே குடும்பத்தில் பண்பாடு வளரும், பக்தி பரவும், கலைகள் காவியங்கள் தோன்றும், வீடு இன்ப பூங்காவாகும், முறையே நாடும் நலம் பெறும். இதற்கு பெண்களுக்கு கன்னியர் மடம் தொடங்க வேண்டும் என்று பேரவையில் தீர்மானிக்கப்பட்டு அப்பொறுப்பு நம் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தந்தையும் சவால் நிறைந்த அப்பணியை எதிர்நோக்குடன் ஏற்றுக்கொண்டார். இறை ஞானம் கொண்டவர்களால் மட்டுமே பல இறைவாக்கினர்களை உருவாக்க முடியும் என்ற கருத்திற்கு உயிரோட்டம் அளித்து 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் 4 உறுப்பினர்களுடன் தூய இதய மரியன்னையின் சகோதரிகள் சபையையும் அதற்கடுத்த நாளிலேயே ஒரே ஒரு குழந்தையுடன் புதுவை மிஷன் வீதியில் உள்ள பெண்களுக்கான கல்வி நிறுவனத்தையும் தொடங்கினார். இந்திய பெண்களுக்காக இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் பெண் துறவியர் சபை மற்றும் ஆசிய கண்டத்திலேயே முதல் பெண் கல்வி நிறுவனம் இரண்டுமே நம் தந்தை அவர்களால் தொடங்கப்பட்டவை ஆகும். தந்தையும் கன்னியர்களுமாக பட்டி தொட்டிகளிலெல்லாம் சென்று மாணவிகளை ஒன்று திரட்டி அழைத்து வந்து கல்வி புகட்டினர். இன்று வரை பல லட்சம் மாணவிகள் இப்பள்ளியில் பயின்று பயன் பெற்றுள்ளனர் என்னும் பெருமை இச்சபை சகோதரிகளையே சாரும். ஆலமரமாய்
உலகின் பல திசைகளிலும் தழைத்து வேரூன்றிய இச்சபையின் சகோதரிகள் கல்வி பணி, உருவாக்கும் பணி, எழுத்துப் பணி, சமுதாய பணி மற்றும் மருத்துவ பணி என்று பல்வேறு பணிகளை இன்றளவும் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர். உடல் பலவீனமடைந்து தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய் அடிகளார் 1874 ஜூன் 4ஆம் நாள் தன் இறுதி மூச்சை இறைவனிடம் ஒப்படைத்தார். 2015ஆம் ஆண்டு இறை ஊழியர் என்ற நிலைக்கு திரு அவையால் உயர்த்தப்பட்டார். தந்தை அவர்கள் அழியா உடல் பாகங்கள் இன்று வரை பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் அனுமதியுடன் சபை தலைமையகத்தில் அருட்கண்ணியர்களும் பொது நிலையினரும் அமைதியாய் ஜெபிக்கும் விதமாய் பராமரிக்கப்படுகிறது. நம் தந்தை மிக விரைவில் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட வரம் வேண்டி எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுவோம். சபை
தந்தை லூயி சவீனியன் துப்புயி அவர்கள் பல்வேறு பணிகளை இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ப செய்து வாழ்ந்தார். வாழ்வியலையும் புவியியலையும் சகோதரிகளுக்கு கற்றுத்தந்தார். போதிய அளவு மருத்துவ வசதியோ மருத்துவர்களோ அவ்வமயம் இல்லை. சகோதரிகளுக்கு சித்த மூலிகை மற்றும் கை வைத்தியம் கற்றுக் கொடுத்து நோய்வாய்ப்பட்ட ஏழை மக்களுக்கு தொண்டாற்ற பணித்தார். பிரியமுள்ள குமாரத்திகளே, முடிந்தவரை கை வைத்தியம் கற்றுக்கொள்ளுங்கள். பெண்களுக்கும் சிறப்பாக சிறு குழந்தைகளுக்கும் தகுந்த விதமாய் சிகிச்சை அளிக்க பயிற்சி செய்யுங்கள். நல்ல மருத்துவர் தகுந்த மருந்தை அளவுடன் கொடுப்பது மிகவும் நல்லது. இறை அருளால் நம்முடைய மடங்களில் அநேக இடங்களில் பெரிய தோட்டமும் உண்டு. அவசியமென்றால் அங்கே நடைப்பயிற்சி செய்யலாம். இயற்கையை நேசித்து இருப்பதை கொண்டு இறைப்பணியாற்ற சகோதரிகளுக்கு உணர்த்திய நம் தந்தையின் கனவே எம் இந்தோச்சா பள்ளி மூலிகை தோட்டம். காற்றோட்டமான சூழல், ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரும்பான்மையாக வாழும் அரியூர் நிலப்பகுதி. வானத்து பறவைகளையும் காட்டு விலங்குகளையும் காக்கும் கடவுள் எங்களுக்கும் நலம் நல்குவார் என்ற நம்பிக்கையுடன் எம் இந்தோச்சா பள்ளி மாணவ செல்வங்கள் பராமரிக்கும் பயனுள்ள மூலிகை தோட்டம். காண்போம் வாருங்கள் நம் தந்தை போதித்த இயற்கை மருத்துவ நலன்களை. நம் தந்தை கற்றுத்தந்த எளிதான இயற்கை மருத்துவ முறை எங்களுக்கும் என் பெற்றோருக்கும் எங்கள் கிராமங்களில் வாழும் மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாய் அமையும் என்ற எதிர்நோக்குடன் நம் பள்ளி முதல்வர் அருள் சகோதரி மர்ஃபி மரியா அவர்கள் எங்களை இம்மூலிகை தோட்டத்தை அமைக்க வழிகாட்டினார்கள். தந்தையின் வழியை நீங்களும் பின்பற்றி ஆரோக்கியமாய் வாழலாமே. வாழ்த்துகிறோம். இதுதான் ஆயுர்வேதத்தில் துரெனா புஷ்பி என்று சொல்லப்படும் தும்பை செடி. வறட்சியை தாங்கி தானாகவே வளரும் தும்பைக்கு பல்வேறு நோய்களை நீக்கும் அற்புத சக்தியும் இயற்கையாய் உடனிருக்கிறது. விஷக்காய்ச்சல், பசியின்மை, நெஞ்சு சளி, சுவாசப்பாதை அடைப்பு, சர்க்கரை போன்ற நோய்களுக்கு தும்பைக்கு நிகர் தும்பை மட்டுமேதான். தொடர் தும்மல் நோய் தீர்க்க ஆன்டிஹிஸ்டமின் ட்ரக் சாப்பிடும்போது அதன் பக்க விளைவாக கை கால் நடுக்கம், ஞாபகமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இதற்கு மாறாக தும்பை இலை சாறை எடுத்து இளஞ்சூடு நீரில் கொஞ்சம் தேன் கலந்து காலை மாலை இருவேளை தொடர்ச்சியாக குடித்து தும்மல், சளி போன்ற நோய்களுக்கு நிரந்தர குட் பை சொல்லலாமே. மிகப்பெரிய நோய்களை கூட மருத்துவமனை படிகளை கண்ணுக்கு காட்டாமலேயே விரட்டிவிடும் சக்திதான் கீழாநெல்லி. எவ்வித பராமரிப்பும் இன்றி தானாகவே வளர்வதால் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்ட கீழாநெல்லியை நாம் கண்டு கொள்வதில்லை. கீழாக்காய் கீழ்வாய் நெல்லி என்று அழைக்கப்படும். இதன் இலைகளில் பிளான்டின் என்ற மூலப்பொருளும் அதிகமான பொட்டாசியம் சத்தும் உள்ளது. இதற்கு இது மஞ்சள்காமாலை, சிறுநீர் பெருக்குதல், கண்ணோய், தீரா தலைவலி, சொறி, சிரங்கு, இரத்த சோகை போன்றவற்றிற்கு ஒப்பற்ற நிவாரணி. கீழாநெல்லி இலையை அரைத்து எலுமிச்சை சாறு மற்றும் மோருடன் கலந்து குடித்தால் மஞ்சள் காமாலை மறைந்து போய்விடும். கீழாநெல்லி வேரை நன்கு அரைத்து பசும்பால் கலந்து தினமும் 3 வேளை குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சி பெறும். இதன் இலையுடன் உப்பு சேர்த்து அரைத்து குளித்து வந்தால் சொறி, சிரங்கு போன்ற வியாதிகள் நீங்கி சர்மம் பளபளக்கும். சோற்று கற்றாழை இது ஒரு சிறந்த அருமருந்து. இதனுடைய மடல், வேர் ஆகியன மருத்துவ குணம் உள்ளவை. இதை அழகு சாதன பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள். இதனுடைய மடலை அரைத்து முகத்தில் பூசினால் முகம் அழகு பெறும். இதன் சாறு பைல்ஸ் நோய் குணப்படுத்தவும் அல்சர் நோய் குணப்படுத்தவும் உதவுகிறது. சோற்று கற்றாழையின் மடலை அரைத்து முகத்தில் பூசினால் முகம் பொலிவு பெறும், முகப்பருவும் நீங்கும், உடல் குளிர்ச்சியடையும். வல்லாரை இதில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தாது உப்புக்கள் அதிகமாக உள்ளது. இதை உணவில் சேர்த்து கொண்டால் ஞாபக சக்தி அதிகமாகும். படிக்கும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் 1 முறையாவது உட்கொண்டு வந்தால் ஞாபக சக்தி வளம் பெறும். இரத்தத்திற்கு தேவையான சத்துக்களை தேவையான அளவில் இந்த வல்லாரையில் உள்ளது. இதுவே இதனுடைய பயனாகும்.
நித்திய கல்யாணி தாவர வகைகளில் இறைவன் படைத்த அற்புத தாவரம். இது பார்ப்பதற்கு பூச்செடி மாதிரி இருக்கும். இதனுடைய பூ, வேர் போன்றவற்றை கொதிக்க வைத்து குடித்தால் சக்கரை நோய், புற்றுநோய், இரத்த கொதிப்பு நோய்கள் குணமாகும். வெற்றிலை கொடி போன்று படரும் தன்மை கொண்டது. வெற்றிலையை விளக்கில் சூடு காட்டி வதக்கி சிறு குழந்தைகளுக்கு முதுகிலும் மார்பிலும் போட்டால் சளி தொல்லை உடனே குணமாகும். வெற்றிலை சாறை தண்ணீரில் கலந்து குடித்தால் சுவாச கோளாறு நீங்கும். வெற்றிலையை அப்படியே மென்று தின்றால் செரிமானம் நன்றாக இருக்கும், நரம்பு பலப்படும். இன்சுலின் நாட்டுப்புறங்களில் மிகவும் இயல்பாக இன்சுலின் செடி கிடைக்கிறது. இஞ்சி, மஞ்சள் வகையை சேர்ந்த இந்த இன்சுலின் செடி காஸ்டஸ் பிக்டஸ் என்ற தாவர பெயரை கொண்டதாகும். நம் வீட்டு தோட்டங்களிலும் இதை வளர்க்கலாம். இது காடுகளிலும் மலை நீர்நிலை பகுதிகளிலும் 10 அடி உயரத்திற்கு மேல் வளரக்கூடியது. இது மாதவிடாயை முறைப்படுத்துகிறது மற்றும் கருப்பை நீர்க்கட்டிகளையும் குணப்படுத்தும். மேலை நாடுகளில் இந்த இன்சுலின் செடியிலிருந்து கிடைக்கும் சில உட்பொருட்களை கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்துகளை தயாரிக்கிறார்கள். இன்சுலின் செடியின் 2 இலைகளை சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலையில் உண்டு வர இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும். சிறியாநங்கை சிறியாநங்கையின் இலை மற்றும் வேர் பகுதிகள் அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டவை. தினமும் காலையில் சாப்பிடுவதற்கு முன்பு சிறியாநங்கையை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு மற்றும் அலர்ஜி வியாதிகளை குணப்படுத்தும். காய்ச்சல், கல்லீரல் நோய்களை போக்கும். மஞ்சள் காமாலை மற்றும் மலேரியாவுக்கு இது சிறந்த மருந்து. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சிறியாநங்கை இலைகளை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து நன்றாக அரைத்து உடலில் வீக்கம் ஏற்பட்டால் அதன் மீது 10 போட்டு வர வீக்கத்தின் அளவானது குறையும். திருநீற்று பச்சிலை. இதன் மருத்துவ பெயர் ஆசிமம் பேசிலிக்கம். இதன் பயன்கள்: இலையின் சாறு கண்கட்டியை குணப்படுத்தும், அஜீரணத்தை போக்கும், தலையில் உள்ள பேன், பொடுகு, தோல் புண்கள், முகப்பரு போன்ற பிரச்சனைகளை குணமாக்கும். திருநீற்று பச்சிலை கசாயம். இதன் இலைகளை நன்கு தட்டி 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். அதோடு சிறிது மஞ்சள் தூள், மிளகு சேர்த்து 10 நிமிடம் கொதிக்க விட்டு வடிகட்ட வேண்டும். ஆரிய கசாயத்தில் தேன் சேர்த்து குடித்தால் நோய்கள் நீங்கும். துளசி. இதன் மருத்துவ பெயர் ஆசிமம் சாண்டம். இது சளி, ஜுரம், இருமல், நுரையீரல் நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவற்றை குணப்படுத்தும். மிளகு, சுக்கு, மல்லி, துளசி இலை சேர்த்து கொதிக்க விடவும். 2 ஸ்பூன் பனக்கற்கண்டு அல்லது கருப்பட்டி சேர்த்து வடிகட்டி குடித்தால் நோய்கள் நீங்கும். நம் நிறுவனர் தந்தை இறை ஊழியர் லூயிஸ் சவேனேர் துப்பி அடிகளார் இவ்வுலகில் வாழ்ந்தபோது யுகத்தை நோக்கியே வாழ்ந்தார். சமுதாயத்தை உயர்த்துவதே அவர்தம் ஒரே நோக்கம். இறைவனின் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி கண்டார். அவர் விட்டு சென்ற விழுமியங்களை பின்பற்றுவோம், வெற்றியை சுவைப்போம். நன்றி.